கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய திரு சமூகத்தில் நாங்கள் மறுபடியும் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் ஆவியானவரே, நீங்கள் வல்லமையுள்ள காரியங்களை எங்களுக்குள்ளே வெளிப்படுத்துங்க. உம்முடைய மகிமை எங்களுக்குள் இடைபடுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒரு தெளிவான ஒரு சத்தியத்தை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி, ஆரோக்கியம் வரப்பண்ணி. அது நம்முடைய வாழ்க்கையில் பலம், அதாவது சிங்கம் பலம் இல்லைன்னா அதால் என்ன முடியாதுங்க, சாப்பிட முடியாது சிங்கம். அதே மாதிரி ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் சத்துவம் மிகவும் அவசியமாக இருக்குது, ஆரோக்கியம் மிகவும் அவசியமாக இருக்குது. அதனால் நம்ம படுத்திருக்கும் போது நமக்கு பலமாக இருக்கிறவங்க தான் நமக்கு உதவி செய்கிறாங்க. கடந்த ஒரு வார காலமாக படுக்கும்போது பலவீனமாக இருக்கும்போது எனக்கு அன்பான என்னோடய பாஸ்டம் அவர்கள் செய்த உதவிகளுக்கு நன்றி. அவர்கள் எனக்கு அதிகமாக உதவி செய்தார்கள். அதனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த போராட்டங்கள், பலவீனங்கள் மத்தியிலும் யாராவது நமக்கு உதவி செய்வார்கள். யாராவது நமக்கு சுடு தண்ணி கொடுப்பாங்களா, இல்லைங்களா? யாராச்சும் கஞ்சி வச்சு கொடுப்பாங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மற்றவங்களை நோக்கி பார்க்குற ஒரு சூழ்நிலை எப்போ வருதுன்னா, நம்ம பலவீனப்படும் பொழுது தான் நமக்கு வருது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு காரியங்கள் சொல்கிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் நீக்குவார். நம்முடைய எல்லா விதமான சத்துவமில்லாத சத்துவத்தை கர்த்தர் நெசிவர் நமக்கு சத்துவப்படுத்துவார். உன் காயங்களை ஆற்றுவேன். இதில் 2 காரியம் இருக்குது இல்லைங்களா? முதலாவதாக நம்முடைய சரீர பிரகாரமான ஒரு பலவீனம், இன்னும் மனதில் இருக்கிற ஒரு பலவீனம், இல்லைங்களா? காயம் என்பது இன்னொரு காயம் கூட இருக்குது. விபத்தினால் வருகிற காயம். இன்னொன்று மற்றவங்களை பேசும்பொழுது வருகிற காயம். மனதில் இருக்கிற காயங்கள், மனதில் இருக்க வலிகள். இப்போது ஒரு வேளை அடிபட்டு மிதிப்பட்டு கடந்தால் அது ஒரு காரியம். அது நமக்கு உடலில் சோறு வரும். அதுக்கு பிறகு நம்ம ஆறிடும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவடு. அதனால் ஒரு மனிதன் சொல்லுகிற ஒரு ஊண்டு, இல்லைங்களா? அதாவது ஆழமாக பேசுகிற ஒரு பேச்சு, தூக்கி எறிஞ்சு பேசுகிற பேச்சு, இதெல்லாம் இந்த காயமானது ஆறாதிருக்கும் என்று நாம் பார்க்குறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுக்குற சில காரியங்கள் இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட அப்படி தலைப்பு என்னென்னா, வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துடைய வல்லமையான தொடுதலின் மகிமை. இயேசு கிறிஸ்துடைய வல்லமையான தொடுதலுடைய மகிமை குறித்து தான் நான் உங்களோடு கூட பேச போகிறேன். அதிக நேரம் பேசலை, கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடுறேன். அதாவது ஆண்டுடைய தொடுதல், ஆண்டுடைய டச், ஆண்டுடைய தொடுதலை குறித்து ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். ஆண்டவருடைய தொடுதல். நிறைய பேருடைய யாராச்சும் அந்த விதமான தொடுதல் பார்த்துருக்கீங்களா? ஆண்டவருடைய தொடுதல் யாராச்சும் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறீங்களா? ஜோமனுகிறவர்கள், தேவனோடு நடக்கிறவர்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். திடீரென்று பலவீனப்பட்டிருப்போம், நம்மளால் ஒன்றும் முடியாது என்று சொல்லி நினைத்திருப்போம். யாரும் பக்கத்தில் இருந்திருக்க மாட்டாங்க, உதவி செஞ்ச மாட்டாங்க. அந்த சமயத்தில் நாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது அப்பொழுது ஒரு வல்லமை நமக்குள் வரும். எனக்கு நிறைய முறை அது வந்திருக்கு. வல்லமை வரும். வந்த உடனே உடல் முழுவதுமாக குப்பென்று ஒரு வேர்க்கும். பார்த்துறீங்களா? குப்புன்னு வேர்க்கும். அப்போது ஒரு மகிமை கடந்து அதை பலப்படுத்தும். ஒன்று ஏஞ்சி நடப்போம். நம்ம வேலையை நம்ம செஞ்சுப்போம். யாரையும் போய் என்ன செய்ய மாட்டோம், உதவி கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஆண்டவர் பலப்படுத்துவார். அதனால் பிரியமானவர்களே, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. திடீர்னு பார்த்தா 2 லட்சம் ப்ளட் கவுண்ட் இருந்தது. ஆனால் திடீர்னு பார்த்தா 1 லட்சம் திடீர்னு குறைஞ்சிச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பலவீனமாச்சு, ஒரு மாதிரி ஆச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டு சீராக இருந்தது. திடீர்னு பார்த்தா 145க்கு மேலே ஹார்ட் பீட் அடிக்க ஆரம்பிச்சு.
இப்படிப்பட்ட சூழ்நிலை. அப்போ தான் நமக்கு தெரியும் இல்லைங்களா? இதுவரை நமக்கு நன்றாக இருக்கிறது நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நமக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றம் வரும்போது அப்படி தான் ஆண்டவரை நோக்கி என்ன செய்வோம்? கூப்பிடுவோம். பிரியமானவர்களே, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அதனால் அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன். யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு பார்க்குறதுக்கு ஒரு நாதி இல்லைப்பான்னு சொல்லுவாங்கல்ல, பார்த்தீங்களா? சில டைமில் யாரும் எனக்கு ஒரு கஞ்சி வச்சு கொடுக்குறது கூட ஆள் இல்லை, என்னை நான் நல்லா இருக்கீங்கன்னு கேட்குறது கூட ஆள் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் போகும்போது தெரியுது அங்கே உள்ள மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே உள்ள டாக்டர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரியுது. டாக்டர், நர்ஸு, அங்குள்ள ஊழியர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு மகிமையான ஆண்டவருடைய தொடுதல் மனிதனுக்குள் வர வேண்டும் என்பது தான் என்னுடைய உள்ளான ஒரு வேண்டுதலாக இருக்குது. அதனால் எனக்கு இப்போ உள்ள ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும்போது அப்பொழுதுதான் ஆண்டுடைய தொடுதல் உணர்வதை நான் பார்த்தேன். ஆனாலும் இது ஆண்டுடைய ஒரு காரியம், ஆண்டவர் நமக்கு அனுபவிக்கிற ஒரு காரியம். அப்போ தான் மற்றவங்கள் படுகிற கஷ்டங்களையும், பசி வந்தால் தான் பசினா தெரியும் இல்லைங்களா? பலவீனமாக இருக்கும்போது தான் நமக்குள்ளே இருக்கிற என்ன செய்யும், பலவீனமான காரியம் தெரியும். ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒருத்தர் அருமையான ஒரு ஆலோசனை சொன்னார். ஒரு நண்பர், ஐயா, உங்களுக்கு ஓய்வு உங்கள் சரீரம் அது கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஓய்வை எடுத்துக்கொள்ளணும், ஓடக்கூடாது. அதுக்கு தான் ஜுரம் வருது, அதுக்கு தான் பலவீனம் வருது, அதுக்கு தான் போராட்டம் வருது. ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஓய்வு என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? அமர்ந்திருந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவர் சோத்திரம் சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டே இருக்கணும். ஆகவே பிரியமானவர்களே, விசாரிக்காத மக்கள் மத்தியிலும் ஆண்டவர் உங்களை விசாரிப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறானபடினாலே உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நான் உங்களை விசாரிப்பேன், நான் உங்களை காப்பேன், நான் உங்களை தேற்றுவேன், நான் உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவேன். அதனால தான் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவர் தழும்புகளாலே நான் குணமாகிறோம் என்று சொல்லப்படுறது. ஆகவே பிரியமானவர்களே, உன் கட்டுகளை அறுப்பேன் என்று ஆண்டு சொல்கிறார். 8ஆம் வசனத்தில் நீங்கள் எரேமியா 30:8 உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நிறைய நல்ல வசனம்லாம் சொல்லப்பட்டிருக்கு. 10வது வசனத்தில், ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். இல்லைங்களா? யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவர் இல்லை. அல்லேலூயா. அதனால் பிரியமானவர்களே, யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். வெறும் கோலும் தடியுமாக போன யாக்கோபு, அவனை ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்தார். நல்ல ஒரு பாட்டு இருக்குல்ல, யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டே யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டே யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். அன்னால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அன்னால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறுவர ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறுவர ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன்.
எரேமியா 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். வெறுமையாக இருந்த யாக்கோபு, கோலும் தடிமையாக சென்ற யாக்கோபு, பயப்பட்டு போன யாக்கோபு, இல்லைங்களா, நம்பிக்கை இல்லாத போன யாக்கோபு அவனுடைய வாழ்க்கையில் சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. அதனால் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பு, அதாவது நல்ல ஆராதனையிலே ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். இல்லை, சிறுமையானவர்களாக சின்னவன் 1000 சிறுவன் பலத்த ஜாதியுமாவான். சிறுமைப்பட்டவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள். நம்முடைய பேக்ரவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா மிகவும் பயங்கரமான பேக்ரவுண்டு கிடையாது. நம்ம அம்பானி, டாட்டா பிர்லாலாம் கிடையாது நம்ம. ஆனாலும் ஆண்டவர் நம்ம நினைத்து நம்ம இந்த தேசத்திலே இருக்கிற இடங்களிலே நம்மை ஆண்டவர் சுகித்திருக்கும்படியாக வைத்திருக்கிறார், சம்பூர்ணமாக வைத்திருக்கிறார், குறையில்லாதபடி வைத்திருக்கிறார். நமக்கு அநேக மக்கள் பொறாமைப்படும் அளவுக்கு நம்முடைய ஸ்டேட்டஸை ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவன் செய்த ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய கிருபை. அதனால் பிரியமானவர்களே, உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். 11ஆம் வசனத்தில் நான் உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் என்ன செய்கிறாரு சொல்கிறார். உன்னையே நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமலும் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். ஆண்டவர் தண்டிக்கிறார், அப்படியே விடுறதில்லை. ஆண்டவர் நமக்கு வரும்போது, நமக்கு வியாதி வரும்போதும் பலவீனம் வரும்போதும், ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய போராட்டம் என்று சொல்லி நம்ம ஒரு வேளை ஆண்டவரத்தில் கேள்வி கேட்கலாம். ஆனாலும் உங்களை அதிகமாக தண்டிக்க மாட்டார் ஆண்டவர், மட்டாய் தண்டிப்பார். இல்லை, அப்போ தான் உன்னை ஆவிக்குரிய ரீதியில் வளர்த்து முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராக கொண்டு போக முடியும். நீ பிசாசுடைய வழியிலே போக மாட்டா. அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சில காரியங்களை தட்டி கிட்டி வளைச்சி கிழித்து நம்ம நேராக்கி பரிபூர்ணமாக பரிசுத்தப்படுத்துகிறார் ஆண்டவர். அதனால தான் அங்கே பாருங்கள், உன்னையே நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். அதனால் நமக்கு தண்டனை வரும்போது கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, நான் உன்னை ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். இன்றைக்கு ஆண்டோடைய வல்லமையான தொடுதலை குறித்து இங்கு 2வது வேத பாடத்தை வாசிக்கிறேன் இல்லையா, லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் நீங்கள் 13ஆவது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இங்கு ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கிறார்னா, 10ஆம் வசனத்தில் ஓய்வு நாளிலே இயேசு ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஓய்வு நாள். அதனால் அவர் என்ன பண்ணார்னா, ஓய்வு நாளிலே அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும்போது 18 வருஷமாய், இல்லைங்களா, எத்தனை வருஷங்க, 18 வருஷமாய் அவங்க எல்லளவும் நிமிர முடியாத ஒரு கூனி அங்கே என்ன செஞ்சார், பலவீனப்பட்டு அந்த ஆலயத்திலே உட்காந்து போகும்போது அப்போ என்ன செய்கிறார் ஆண்டவர், இயேசு அந்த இடத்துல வந்து அவளை கண்டார். இயேசு அந்த கூனியை கண்டார் ஆண்டவர். இன்றைக்கி தேவாலயத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் காண்கிறார். தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. தேவனுடைய கண்கள் மனுபுத்திரன் மேல் நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இங்கே வந்திருக்கிறீங்க ஆண்டவர் நல்லா தெரியும். ஆண்டவர் கண்டார். ஒருவேளை கடன் பாரத்தில் வந்திருக்கலாம், ஒருவேளை பலவீனத்தில் வந்திருக்கலாம், ஒருவேளை சொத்து வைக்க எப்படில, அப்புறம் இவ்வளோ வட்டி கட்டிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா, பல விதமான பாரங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறல் தருவேன். ஆண்டவர் காண்கிறவராக இருக்கிறார். இயேசு அவர் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, அவர் இன்றும் உயிருள்ள ஆண்டவராக இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தின் நாவின் சொல் புறவாருக்கு முன்பாகவே உங்களுடைய தேவைகள் என்னதென்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவே உங்களுடைய கண்ணீரை காண்கிறார், உங்களுடைய கதறலை காண்கிறார், உங்களுடைய வருத்தங்களை காண்கிறார், உங்களுடைய பலவீனங்களை காண்கிறார், உங்களுடைய கடன் பாரத்தையும் காண்கிறார். இல்லாமையும் ஆண்டவர் பார்க்குறார். உங்களை இருக்கிறவர்களாக மாற்ற அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதனால் உங்களுடைய வருத்தங்களையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அதனால் பிரியமானவர்களே, முழங்கால் வலியிலே சில பேர் வந்திருக்கலாம், தலைவலி, வயிற்றில் இருக்கிற பிரச்சனைகள், இப்படி ஏராளமான பிரச்சனையோடு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் காண்கிறார். அல்லேலூயா. ஆகாருடைய கண்ணீரை கண்ட ஆண்டவர் இல்லா,
கர்மர் பருவத்தில் நின்றிருக்கும்போது ஆண்டவருடைய அந்த எளியவருடைய அந்த காரியங்களை ஆண்டவர் பார்க்குறார். தாவீதை பார்க்குறார் ஆண்டவர். கோலியாத்தை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது நினைக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தையும் பார்க்குறார். இஸ்ரவேலுக்கு மக்களுக்கு விரோதமாக வருகிற ஜனங்களை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி இவனுக்குள்ளே இருக்கிற அந்த விதமான ஒரு பெரிய ஆர்வத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அதனால் பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களை விசாரிக்கிறார், உங்களை பார்க்குறார். உங்களுடைய தேவைகள் நிச்சயமாகவே சந்திக்கப்படும் என்ற அந்த நிச்சயத்தோடு கூட ஆண்டவர் உங்களை பார்க்குறார். அதனால் ஆண்டவர் ஒரு செகண்ட் உங்களை நினச்சா போதுங்க. ஒரு செகண்ட் நினச்சா போதும், உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான குறைச்சலை கர்த்தர் மாற்றுவார். குறைச்சல்களை கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இயேசு அவளை கண்டார். இயேசு அவளை கண்டார். அவர் என்ன சரி ஆண்டவர் தம்மிடத்தில் அழைத்தார். அவங்க என்ன செஞ்ச கூனியை கூப்பிட்டு வா இங்கே வா மகளே என்று சொல்லி அழைக்கும்போது, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி 13 வசனம் வாசிங்க பார்க்கலாம். 13 வசனம். அவர் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் அவர் பார்க்கறது மாத்திரம் அல்ல, காண்கிறது மாத்திரம் அல்ல, அப்படி மனுஷன் முகத்தை பார்ப்பான். தேவனோ இருதயத்திலே உள்ளந்திரைகளை ஆராய்கிற தேவனாகிய கர்த்தர். அவன் ரொம்ப நாளாக எத்தனையோ 18 வருஷமாய், 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 18 வருஷமாய் எல்லளவும் நிமிர முடியாத அந்த கூனியை ஆண்டவர் என்ன செய்யார்? தொட்டார், கைகளினாலே தொட்டார். டச், ஒரே ஒரு டச் இல்லை. ஆண்டவுடைய அந்த வல்லமை, இயேசு கிறிஸ்துடைய வல்லமையுள்ள தொடுதல். ஒரு முறை தொட்ட உடனே அவள் நிமிர்ந்து இல்லைங்களா, அதுவரையும் தரையை பார்த்து கொண்டிருந்த அந்த கூனி எழுந்து நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். உடனே நிமிர்ந்தால் தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்றைக்கி எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நன்மை, ஏராளமான நன்மை, தாராளமான நன்மைகளை ஆண்டவர் கொடுக்குறார், செய்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோமா? இல்லை, நல்ல பாட்டு பாடுங்க. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், அவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்போ ஆண்டவரை மகிமைப்படுத்தின அந்த கூடைய வாழ்க்கையில் இருந்த 18 வருஷமாக இருந்த அந்த வியாதியை கர்த்தர் மாற்றினால், மாற்ற உடனே உமக்கு நன்றின்னு சொல்லி உடனே போகிறதில்ல இல்லைங்களா. ஆனால் அங்கு மகிமைப்படுத்தினால், தேவனை மகிமைப்படுத்தினால். இந்த விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான இந்த கூனியுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு 4 காரியங்கள் இல்லைங்களா, 4 காரியங்கள். முதலாவதாக பிரியமானவர்களே, ஒழுங்காக தேவாலயம் சென்ற கூனி. பார்த்தீங்களா, ஒழுங்காய் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோன்னா, ஒழுங்காய் நம்ம ஆலயத்துக்கு வரோம், ஆனால் ஒழுங்காக சாப்பிட்றோம் இல்லைங்களா, ஒழுங்காக சாப்பிட்றோம், ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுறோம், நம்ம எல்லாமே ஒழுங்காக செய்கிறோம். ஆனால் ஆலயத்துக்கு என்ன செய்கிறோம்? ஒழுங்காக வர வேண்டும். அப்படின்னா நம்ம 8:30 மணிக்கு ஆராதனை, 8:30 மணிக்கு
வந்துடணும். ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 8 மணிக்கு வந்திருக்கலாம் ஆலயத்துக்கு, அந்த கூனி முன்னாடியே வந்து உட்காந்துருக்கலாம் இல்லைங்களா. ஒருவேளை இயேசு அப்பா வர்றதுக்கு அவங்க அந்த டைம் வராமல் முன்னாடியே வந்திருந்தா, பின்னாடி வந்திருந்தா, இயேசு அப்பா போன பிறகு வந்தால் அந்த விதமான 18 வருஷமாக கட்டியிருந்த அந்த விதமான ஒரு பெரிய ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. ஆகவே அவள் ஒழுங்காக தேவாலயத்துக்கு சென்றதுனாலே அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வாரம் வாரம் என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு வர வேண்டும், தினம் தினம் ஜெபிக்க வேண்டும், நம்ம பைபிள் படிக்கணும் இல்லை, நம்முடைய ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற உறவு அது சரியாக இருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். முதலாவதாக ஒழுங்காக ஆலயம் சென்றாள். இரண்டாவது 12வது பாசம் பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்தில் 13:12 விசுவாசித்தால் ஆண்டவரால் முடியும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, தேவரீர் சகலத்தையும் செய்ய எனக்கு வல்லவராக இருக்கிறார், அவர் செய்ய நினைத்து தடைபடாது, எனக்கு உதவுவார் என்ற அந்த விதமான விசுவாச நம்பிக்கை அந்த கூனிக்கு இருந்தது. எப்படியாவது 18 வருஷமாக எனக்கு எதுவுமே நடக்கலை, எந்த ஆசீர்வாதமும் இல்லை, நான் அப்படியே குனிஞ்சே இருக்கிறேன், நிமிர்ந்து பார்க்க முடியல, கழுத்து ஒரு வலிக்குது இல்லைங்களா. யாராச்சும் கூப்பிட்டா என்ன செய்வாங்கன்னா இப்படி தான் பார்க்கணும். அவன் என்ன செஞ்சா? இயேசு வானத்தையும் பூமி படைத்தவர், அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், எல்சடாய், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அப்படிப்பட்ட ஆண்டவர் எனக்கு குணமாக்குவார் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட அவள் தேவாலயத்தில் நின்று அவர் கூப்பிடும் போதே, கூப்பிட்ட உடனே தெரிஞ்சிச்சு, ஏசப்பா அந்த கூனியை கூப்பிட்ட உடனே தெரிஞ்சிச்சு, எனக்கு இன்றைக்கி பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது என்பதை கூப்பிட்றதுக்கு முன்பாகவே அவள் செஞ்சா? விசுவாசித்தாள். இயேசுவை பார்த்த உடனே விசுவாசித்தாள். எப்படியாவது நல்லது நடக்கப் போகிறது என்பதை அவள் விசுவாசித்தாள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையிலே வந்திருக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வானத்தையும் பூமி படைத்தவர், எவ்வளோ பெரிய வானம், எவ்வளோ பெரிய பூமி, அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறார் என்பதை நீங்கள் இன்றைக்கி விசுவாசிக்கிறீங்களா? கடன் பாரத்திலிருந்து ஒரு விடுதலை, நோயிலிருந்து ஒரு விடுதலை, ஆபத்திலிருந்து ஒரு விடுதலை, கண்ணீரிலிருந்து ஒரு விடுதலை, கஷ்டத்திலிருந்து ஒரு விடுதலை, சமாதானத்திலிருந்து ஒரு விடுதலை என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நன்றாக அறிந்த அந்த கூனி இன்றைக்கு இரட்சணை நாள், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய போகிறார். அல்லேலூயா. இது பாஸ்டரால் முடியாது, உங்களால் முடியாது, மனுஷரால் முடியாது. வானத்தையும் பூமி படைத்த கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவரால் கூடும். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். எல்லாரும் பார்த்தீங்கன்னா லாசரு மரித்து அவன் செத்து போகும்போது எல்லாரும் பார்த்து தான் இருக்காங்க இல்லைங்களா. 4 நாளாக செத்து போன பணங்க அது, அதனால் உயிரோடு கூட எழும்ப முடியாது. ஆனால் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் இல்லைங்களா. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். சத்தமாக கூப்பிட்டார், ராசருவே வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. ஆனால் செத்து போய் 4 நாளாக இருந்த அந்த பணம் என்ன செய்யுது? ஏஞ்சி நடந்து வந்தது. எல்லாரும் ஆவேசம், பேய் என்ன சொல்கிறாங்க? மற்றவங்க விசுவாசிக்காதவங்க, நம்பாதவங்க என்ன சொல்கிறாங்க? இது ஒரு பேய், பயப்படுறாங்க. அந்த கட்டுகளை சீலையை அகுப்பதற்கு பயப்படுறாங்க. ஆனால் பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு அப்படி தான் உலகமானது என்ன செய்யுது? அவிசுவாசமாக இருக்குது. இவனுடைய வாழ்க்கையில் அவ்வளோதான், இனிமேல் நடக்காது, நம்பிக்கை இல்லை இல்லை, இவனுடைய வியாதி குணமாகாது, என்னுடைய கடன் பாரங்கள் இவ்வளோ தான், இந்த கடனை அடைக்க முடியாது, என் வீடு கட்ட முடியாது, இடம் வாங்க முடியாது, என் பிள்ளைகளுடைய வாழ்வாதாரங்கள் அவ்வளோதான், திருமணம் ஆகாது இல்லைங்களா. இது இத்தனை வருஷமாச்சு, குழந்தை கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு, கல்யாணம் ஆகி 15-20 வருஷம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்குது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு மனுஷன் உலகமானது சொல்லி கொண்டு தான் இருக்கும். ஆனால் விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். அல்லேலூயா. உன்னுடைய செய்வன கட்டுகள், கோளாறுகள், உனக்கு விரோதமாக எழும்புகிற பிலிசூனிய கட்டுகள், ஏவல்கள், பிசாசுகள், எல்லா கட்டுகளையும் கர்த்தர் முறியடிப்பார். அல்லேலூயா. அதனால தான் உன் கட்டுகளை அறுப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். எரேமியா 30:8 உன் கட்டுகளை அறுப்பேன். உன்னுடைய கட்டுகள் என்ன? எல்லா கட்டுகளையும் கர்த்தர் மாற்றுவார். அதனால் பிரியமான தேவ பிள்ளைகளே,
இன்றைக்கி அவள் விசுவாசித்தாள். 13 வசனத்தில் விசுவாசித்த உடனே ஆண்டவருடைய விசுவாசித்த உடனே அவனுக்குள் அந்த கூனிக்குள் என்னதுங்க தேவனுடைய வல்லமை புறப்பட்டு போனது. தொட்ட மாத்திரத்திலே வல்லமை புறப்பட்டு போனது. அந்த எலும்புகள் அதாவது முடங்கியிருந்த எலும்புகள் எல்லாம் அது என்ன செய்யுதுங்க சரியானது. உடனே அந்த சடிதையிலே நிமிர்ந்து எழுந்து குதித்து மகிமைப்படுத்தினார். நல்ல பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை என்று சொல்லி பேதுரும் யோவானும் போனாங்க. வாயத்தில் ஒரு பிச்சை கட்டிருந்தான். அவனுடைய எலும்புகள் அதை நொண்டியாக இருந்தான். அந்த 3ஆம் அதிகாரத்தில் வச்சு வீட்டில் படித்து பாருங்கள். ஆனால் எங்களை ஏன் நோக்கி பார்க்குற? நசரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே நீ எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன் குதித்து எழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அதனால் பிரியமானவர்களே, இன்றைக்கி தேவனை மகிமைப்படுத்தினால் 13ஆம் வசனத்தில் 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுத நற்செய்தி நூல் 13:17ஆம் வசனத்தில் அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. அதனால் பிரியமானவர்களே, சந்தோஷப்பட்டார்கள். தேவனை விசுவாசிக்கிறவர்கள், தேவனை நம்புகிறவர்கள், தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கிறவர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. மகிழ்ச்சி உண்டாகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கட்டுகள் விலகும். ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவளை தேற்றி அவளை சந்தோஷப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவராகிய கடவுள் உங்களுக்கு கூட தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் என்ன செய்யணும்? தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒழுங்காய் தேவாலயம் செல்கிறவராகி தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம். தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறார். இன்றைக்கி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் நான் உங்களுக்கு சீக்கிரமாக கடக்குன்னு சொல்லிடுறேன். பேதுரு மாமி ஜுரமாக இருக்கும்போது மத்திய 8ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா, மார்க்கு 1ஆம் அதிகாரம், நீங்கள் லூக்கா 4ஆம் அதிகாரம் இதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, பேதுரு மாமி ஜுரமாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை அந்த இடத்துல பேதுரு மாமியுடைய கையை தொட்ட மாத்திரத்திலே அவளுக்குள் இருந்த ஜுரங்கள் மாறி போனது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, மத்திய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் தொழுநோயாளி இல்லைங்களா, லப்பர்சி, மத்திய 8ஆம் அதிகாரத்தில் தொழுநோயாளியை ஆண்டவர் செய்கிற தொட்டார். இன்றைக்கி ஒரிசா பாதிரியார் கிரகாம் ஸ்டெயின் அவரும் அவர் குடும்பத்தாரும் அவருடைய 2 மகன்களும் உயிரோடு கூட அந்த என்ன செஞ்சாங்கன்னா, அந்த வேனில் பெட்ரோல் ஊற்றி கொண்டுட்டாங்க. தாராசிங்க ஒருத்தர் வந்து கொளுத்தி விட்டாங்க. ஆனால் அவங்க செஞ்ச ஒரு ஊழியம் என்ன தெரியுங்களா? அவங்க தொழுநோயாளிகளை தொட்டு என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு சுகம் அளிக்கிற ஊழியம், அவங்களுக்கு காயங்களை கட்டுக்கிற ஊழியம். நாத்தம் தாங்க முடியாது. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சுகர்னால் நிறைய பேர் காலில் புண்ணாயிடும். அவங்க காலில் பார்த்தீங்கன்னா புண்ணாகி என்னென்னா கவனிக்கலைன்னா அப்படியே அந்த காலிலேருந்து அப்படியே சீழும் ரத்தமும் அப்படியே போய்கிட்டே இருக்கும். நாத்தடிக்கும், பயங்கரமாக நாத்தடிக்கும். ஆனால் அந்த காயங்களை அப்படியே கையில் கழுவி சுத்திகரித்து அதை தொட்டு அப்படிப்பட்ட ஊழியம் செய்தவர் தான் கிரகாம் ஸ்டெயின். அவரையும் என்ன செஞ்சாங்க? உயிரோடு கூட இந்திய தேசத்தில் ஒரிசாவில் கொளுத்தினார்கள். அதனால் பிரியமான தேவ பிள்ளைகளே, தொழிலாளி ஆண்டவர் தொட்ட மாத்திரத்தில் தொழிலாளியாகி குணமாகினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 1:40-45 வசனம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 12-16 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தொழிலாளியை ஆண்டவர் தொட்டார். சர்வவல்லமையுள்ள ஆண்டவர், அவர் வானத்தை பூமி படைத்த கர்த்தர். அவர் தொட்டால் போதும், என்ன வியாதியாக இருந்தாலும் குணமாகும். பிரியமானவர்களே, மத்திய சுவிசேஷம் 12 வாசித்து பார்த்தீங்கன்னா, சூம்புன கையை குணமாக்குனார் ஆண்டவர். மார்க் 3ஆம் அதிகாரத்தில் சூம்புன கையை குணமாக்கினார். லூக்கா 6ஆம் அதிகாரம் சூம்புன கை இல்லைங்களா? ஒரு கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை மாதிரி நீட்டாக இருக்காது. ஒரு கை நல்லாயிருக்கும், ஒரு கை சூம்பி போயிருக்கும். ஆனால் ஆண்டவர் தொட்ட மாத்திரத்தில் இந்த சூம்புன கை
நேராக 2 கையும் ஒன்றானது. அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் வல்லமை உள்ள ஆண்டவர். இயேசு கிறிஸ்து வல்லமையுடைய மகிமையை பார்க்குறோம். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, விதவையின் மகனை உயிரோடு கூட எழுப்பினார். விதவையின் மகனை உயிரோடு கூட எழுப்பினார். ஊமையான பிசாசின் என்ன செஞ்ச ஆண்டவர் தொட்ட மாத்திரத்திலே ஊமையான பிசாசு விட்டு ஓடினது, ஊமை பேசினது. எபிரோன் மகன் அதனால் எபிரோன் மகன் குணமாகிறார். உதிர போக்கினால் இருந்த ஒரு மகள் 12 வருஷமாய் பெருமாடுள்ள ஸ்திரியை தொட்ட மாத்திரத்திலே இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டால் என் வியாதி குணமாகும் என்று சொல்லி தொட்ட மாத்திரத்திலே வியாதி குணமானது. பிரியமானவர்களே, 2 குருடர்கள் மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, மார்க் 5, லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 2 குருடர்களை ஆண்டவர் என்ன செஞ்சார்? தொட்டார். அவருடைய வல்லமை தொட்ட மாத்திரத்திலே குணமானது. அநேக அற்புதங்களை அவர் தொட்டு சுகப்படுத்தினார். மத்தேயு சுவிசேஷத்தில் வாசி பாருங்கள் 14ஆம் அதிகாரத்தில், மார்க் 6ஆம் அதிகாரம், இதிலெல்லாம் அநேக அற்புதங்கள் இயேசுனுடைய தொடுதலினால் நடந்தது. பவர் ஆஃப் டச். அதனால் இன்றைக்கும் உங்களை ஆண்டவர் தொடுகிறார். உங்களை ஆண்டவர் உங்களுடைய காயங்களை தொடுகிறார், உங்களை குணமாக்குகிறார். உங்களுடைய உள்ளாக இருக்கிற வயிற்று பகுதியிலே இன்னும் நிறைய இடங்களிலே உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விதமான பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அது குணமாக போகிறது. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். சுகர் வியாதி, ப்ரெஷர் வியாதி, இன்னும் பல்வேறுபட்ட உள்ளுறுப்புகள் உள்ள ஆர்கனில் இருக்கிற பல விதமான போராட்டங்கள், பலவீனங்கள், கேன்சர் வியாதிகள் என்று சொல்லி எந்தெந்த நோய்கள் வந்தாலும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு பரிபூர்ணமான விடுதலை உண்டாக போகிறது. சிரபோனிக்கா பெண்ணினுடைய மகள் குணமாகிறார். மத்திய சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சிரபோனிக்கா நாயனூர் விதவையினுடைய மகளை குணமாக்குகிறார். பல செவிடும் ஊமையுமான ஜனங்களை குணமாக்குகிறார். மத்திய 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். குருடனுக்கு பார்வையளிக்கிறார். மார்க் 8ஆம் அதிகாரத்தில். மத்திய 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பத்திமேயு குருடன் என்ன செய்கிறாரு? குணமாக்குகிறார். சேறு உண்டாக்கி தொட்டு என்ன செய்கிறாரு? குணமாக்குகிறார். பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்லை, கடைசியாக மல்கூசியுடைய காது 2ஆக வெட்டும்போது கூட படைத்தலைவனுடைய காதை என்ன செய்கிற ஆண்டவர் தொட்டு அந்த காதை ஒட்ட வச்சு என்ன செய்கிறார்? ஆண்டவர் குணமாக்குகிறார். அதனால் இன்றைக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தெளிவாக நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா வியாதியும் எல்லா வேதனையும் கர்த்தர் மாற்றுவதற்கு தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எரேமியா 30ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால் இன்றைக்கு வல்லமையான ஒரு தொடுதல், இயேசு கிறிஸ்து வல்லமையான தொடுதலை உணர வேண்டும். ஆகவே இன்றைக்கு எல்லாரும் நாம் சற்று நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிற எல்லா வியாதிகள், வேதனைகள், ஒருவேளை கண்ணில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம், ஒருவேளை கைகளில் இருக்கிற பிரச்சனை இருக்கலாம், எல்லாம் சற்று நேரம் ஆண்டவரை மகிமைப்படும். விசுவாசித்தால் நீ தேவ மகிமை காண்பாய். ஒரு நிமிஷம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இன்றைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா வியாதி வேதனைகளை கர்த்தர் மாற்றுவார். தேங்க்யூ ஜீசஸ். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்கிறார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். எல்லாம் கண்களை மூடி சற்று நேரம். இன்றைக்கு இருக்கிற எல்லாருக்கும் வியாதி இருக்கிறது, வேதனை இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது. யாருமே நான் எந்த விதமான குறையே இல்லைன்னு சொல்ல முடியவே முடியாது. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. சளி இருக்கலாம், ஒருவேளை பலவீனம் இருக்கலாம், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன் என்று ஆண்டவர் இந்த நாளில் கூட நம்ம வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவோட வல்லமை இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறது. எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடி ஜெபம் பண்ணீர்களோ அவர் நடுவிலே நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நான் ஆரோக்கியம் வர பண்ணுவேன் சொல்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அவர் தழும்புகளாலே குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறார்கள், ஒருவேளை நீங்கள் முதுகு பகுதியிலே ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம். சார் தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், சோத்ரம். இந்த முதுகு பகுதியில் இருக்கிற பலவீனங்களை நசரனாக இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது கடிந்தனங்களை அப்புறப்படுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். முழங்கால் வழியிலே பலவீனப்படுற, உட்காந்து சாப்பிட முடியல, உட்காந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்ற வல்லமையாக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனால் உண்டான ஒரு பெரிய ஈவு.
ஆண்டவர் தான் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் ஒருவர் தான். அதனால் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர், உங்களை ஆற்றுகிறவர், உங்களை தேற்றுகிறவர், உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் என் ஜனங்களை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர். தேங்க்யூ மாஸ்டர். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, எப்பொழுதும் ஆண்டவரே என் ஜனங்கள் ஆற்ற வேண்டும், என் ஜனங்களை தேற்ற வேண்டும், என் ஜனங்களை சமாதானப்படுத்த வேண்டும், என் ஜனங்களை பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான். எல்லா விதமான அந்தகார வானமடுத்த பொல்லாத கிரியைகளை நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருவரையும் சிறு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், வயதான பெற்றோர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், அன்பான வாலிபர்களை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேங்க்யூ மாஸ்டர். அன்பான வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விஷயம் தொடுங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அவர் பாவங்கள் சாபங்கள் இருந்து விடுதலைக்கு உண்டாகட்டும். அன்பான வாலிபர்கள் நம்பி ஆண்டு இந்த ஊழியத்தை வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாலிபர்கள் நம்பி சபையானது இருக்கிறது, இந்த வாலிபர்கள் நம்பி சமுதாயம் இருக்கிறது, பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இந்த வாலிபர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவ சமூகத்திலே ஆண்டவரே அவர்கள் தேற்றப்பட ஆசீர்வதிக்கப்பட. தேங்க்யூ மாஸ்டர். அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. எல்லா பாவ சாபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.